நீங்களே போய் சொல்லுங்க. அப்படி சொல்லாதம்மா. இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் தேவன் நம்மளை காத்திருக்காங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பேசுமா என்னமா போய் சொல்லுங்கன்னு சொல்லு. நான் போனேன். சரி ஆண்டவரே மனசமா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி என்னப்பா நான் ஜெபிக்கமா வல்லவானே சரிம்மா சரி நம்ம மெதுவாகவே ஜெபி. சரிம்மா கிரேசி வேலைக்கு கிளம்பிட்டு போயிட்டு வரேன். நீ பத்திரமா வீட்டுல உட்காந்துக்கோ சரியா? சரிங்க நீங்க போயிட்டு வாங்க. பாப்பா வாங்கம்மா. என்ன பண்ற? நான் பைபிள் வாசிட்டு இருக்கேம்மா. தூங்கி எழுந்துட்டா பைபிள் எடுத்துட்டியா? நான் காப்பி கூட கொண்டுக்கிட்டா உனக்கு வர குடிக்கிறதுக்கு. சரி விடுமா. சரி நாளைக்கு கிறிஸ்துமஸ் போய் துணி எடுத்துட்டாரு. நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிரு. வீட்டெல்லாம் பெருக்கி பாத்திரத்தெல்லாம் விளக்கி பெருக்கெல்லாம் எல்லாம் கூட்டிட்டாரு நீட்டா வைக்க. சரிம்மா செய்றேன். ஆனா இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவுமா. ஆமா அதான் சொல்றேன். அதனால இன்னைக்கு பாஸ்டர் அங்க உபவாச கூட்டம் வச்சிருக்காரு. அதனால அங்க போயிட்டு வரேம்மா. அதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும். உபவாசம் போடுறதுலாம் நாளைக்கு போய்க்கலாம். வீட்டு வேலையை செய்ய நான் துணி எடுத்து வந்து நான் எல்லாருக்குமே ஸ்டார் தொங்க போட்டது. நம்ம வீட்லயும் ஸ்டார் தொங்க போடணும். நீ அதனால பேசாம வீட்டு வேலையை செய்யணும். இல்லம்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் அதான் வருஷம் 365 நாளும் போகலாம். உபவாசம் போடுறதுக்கெல்லாம் நீ வேலை செய்ய வீட்டுல. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் ஆயத்த ஜெபம் நம்ம ஆயத்தப்படாதம்மா ஜெபம் பண்ணி. உனக்கு புது துணி எடுத்துட்டு வந்தாதான் ஆயத்தம் வாங்கி போகலாம். புது துணி எடுத்தவங்க எப்படி ஆயத்தம் வாங்கி போவேன்? நம்ம துணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா நான் செஞ்சு வைக்கேன். எனக்கு நீங்க ஆனா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வரீங்களா நியூ இயருக்கு? போயிட்டா? ஆமாம்மா அங்க சர்ச்சில் நிறைய பேர் நியூ இயருக்கு ஒயிட் தான் போடுவாங்க. அதெல்லாம் ஒயிட்டெல்லாம் நல்லா இருக்காது. ஒயிட்டெல்லாம் போடக்கூடாது நம்மலாம். நானும் வந்து நல்ல திக்கு திக்குன்னு எடுத்துக்காரு. எவ்வளோ அழகா போட தெரியுமா? நம்மளுக்கு நல்ல திக்கு திக்குன்னு விழுகிற மாதிரி இந்த இது இல்லாம வச்சிருப்பாங்களே ஜிமிக்கி. ஜிமிக்கி நல்ல விழுவிழுன்னு அதை எடுத்துக்காரு. இப்ப கிறிஸ்மஸ்க்கு எனக்கு அப்படி எடுத்துடுவாங்க. ஆனா நியூ இயருக்கு மட்டும் ஒயிட்மா ப்ளீஸ்மா. நோயெல்லாம் போட்டுக்கலாம். நான் எடுத்துக்காரே உனக்கு நீ வீட்டு வேலையை மட்டும் செஞ்சு வைக்க சரியா? சரிம்மா. சரி நம்ம தானே. சரி யார் வந்திருக்கா? யாரு வெளியே வந்தாதானே தெரியும். நம்ம கடைக்கு துணி எடுக்க போலாம். நம்ம எப்போ போறது? திறப்புவாங்க. ஐயோ நீங்க சாயங்காலம் வருவீங்கன்னா நினைச்சேன். இன்னைக்கு அவங்க வேற மத்தியானம் சாப்பிட வரேன்னு இருக்காங்க. நான் சோறு வேற போங்கன்னு. நீங்க சொன்னா தண்ணி நல்லா கேட்டுருவாங்க. வரும்போது ஒரு பார்த்து வாங்கினா தண்ணனுக்கு சரியா போயிடும். வாங்க இன்னைக்கு துணி எடுத்துட்டு வந்துடலாம். இல்லக்கா இன்னைக்கு வேற நான் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஒரு 9 மணி போலதான் எந்திரிச்சேன்னா அதனால காலையில் சாப்பாடு கூட இன்னும் ஒன்றும் செய்யலக்கா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அங்கே ஒருத்தருக்கா நல்ல பெரிய ஹோட்டல்ல ஒரு பார்சல் வாங்கினா தண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியா? அப்போ நம்ம போமா? சரி அப்ப நில்லுங்க. நான் போய் கிளம்பி கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், திருடி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. போனா இப்போதைக்கு வரமாட்டாது. கொஞ்சம் மேக்கப் போட்டு போதத்துக்கு சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு, காட்டத்துக்கு ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு, தலைக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வரமுன்ன விழுந்தே போயிடும். எப்பதான் போறதோ. போமாக்கா. வந்தீங்களா? வாங்க வாங்க நம்ம துணி எடுத்துட்டு வரோம். வாங்க.
பாப்பா பாப்பா ஏமா வாங்கம்மா, வந்துட்டீங்களா? அதெல்லாம் திருநெல்வேலிக்கு போயிருக்கா. அப்பதான் வந்தேன். நீ என்ன பண்ண? பாப்பா ஏமா என்ன ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆர்மி நேவில போய் உனக்கு எப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்து பாருங்க. தாத்தா தானே நீங்க உட்கார்ந்து பாருமா. இல்லம்மா, நான் ஒயிட் ட்ரெஸ் தான் கேட்டேன். நீங்க வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க பெருசா? போயிடலாம். வேண்டாம் வேண்டாம். அக்காலாம் நல்ல கலர் கலரா நடந்து இன்னைக்கு இந்த பின்னாடிலாம் குஞ்சா வச்சு தைக்கிறதுக்கு எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அவனுக்கு போடு அழகா இது போடு. ஏமா என்னம்மா நீங்க இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த கால இந்த இது தலைக்கு மாட்டுறதுலாம் அதுக்கு மேட்சே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா அது மேட்சா இல்லையே, தலைக்கு மாட்டுறதால அப்ப நீங்க மேட்சா எடுத்துருக்கலாம்ல? நல்ல அந்த கிரேட்ல தான் நல்ல அந்த அக்கா படிச்சாக்கா தான் எடுத்திருந்தாங்க. நல்ல மேட்சியா இருக்கும் பாருங்க. போடு. சரி நான் துணியை பார்த்துட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிம்மா. ஒரு வேலை செஞ்சு வைக்கல. இவருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கொண்டு சொல்றேன். பாப்பா நான் என்ன பாப்பா அவன்கிட்ட சொல்லிட்டு போனேன், பாத்திரம் வளர்க்கல, வீடெல்லாம் குப்பையா கிடக்குது, என்ன பண்ணேன்? இனிமே தாம்மா செய்யணும். நான் இப்போதான் வந்து நிக்கேன். எங்க போனா? நான் காலையிலே சொன்னேன்லம்மா உபவாசம் விட்டதுக்கு போறேன்னு. நான் தான் உலகத்துக்கு போக மாட்டேன், அதெல்லாம் பார்த்துட்டு ஜோம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, இன்னைக்கு போயிட்டு காலேஜ் லீவுன்னு. சரி நீ சொன்ன செய்ய மாட்டேன். நீ ஜெபம்ட்டே போ. நான் எப்போ வீடு கழுவி, நான் எப்போ பாத்திரம் விளக்கி, எப்போ நம்ம வீட்டுல சாத்தம் கொடுத்தது. நம்ம மாசத்துல 3 மணிக்கு ஆராதனை வச்சிருக்கிறாரு. நம்ம எப்போ போறது ஆராதனைக்கு? சரிம்மா, இப்ப நம்ம செய்வோம். செய்யும் வாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுமா கிரேசிமா, ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் என்னமா இங்க பஜார்ல தான் இருப்பேன், வேற எங்க இருப்பேன்? சொல்லுமா. சாப்பிட்டீங்களா? என்ன ரொம்ப பாசமா நீங்க பேசுற மாதிரி இருக்கு. என்ன காரணமோ தெரியலையே. கிறிஸ்துமஸ் அதுமா இயேசுவா உள்ளத்துல பிறந்துட்டாரு நம்ம தெரியலையே. சொல்லுமா. என்னங்க, நீங்க வரும்போது எனக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு மட்டும் சிம்பிளா ஒரு பட்டு சாரி 20,000 ரூபாய்க்கு சிம்பிளா பட்டு சரியாவா? ஏமா இருக்கிற சரி உனக்கு பத்தாதமா? அந்த பீரோல இருக்க ஒரு புடவை எடுத்து கட்ட வேண்டியதுதானே? அதெல்லாம் பழசு. ஒரு வாட்டி கட்டினாலும் கிறிஸ்துமஸ்க்கு கெட்டதுக்கு நல்லா இருக்காது. ஏமா எத்தனை பேர் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. உனக்கு ஆண்டவர் எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, அதுல ஒண்ணு போட்டுக்கோமா. ஆண்டவர் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு தந்திருக்காருல, அப்பெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாதான் என்ன? இன்னும் எவ்வளவு செலவுகள் இருக்கு. இன்னும் நாளைக்கு ஏதாவது ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும், பாஸ்டர் கிட்ட காணிக்க கொடுக்கணும், இன்னும் எத்தனை காரியங்கள் இருக்கு. நீ அதை விட்டுட்டு 20,000 ரூபாய்க்கு பட்டு புடவை கேட்கிய, நீ எப்படி எடுத்துட்டு வர முடியுமா? ஏழைகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஏதாவது ஒண்ணு பார்த்து அவரு பாடம் பார்த்துக்கிடுவாரு. நீங்க முதல்ல எனக்கு சேலை நீங்க வரப்ப எடுத்துட்டு வராங்க. சரிம்மா, வீட்டுல ஒரு 2 மணி நேரம் இருந்து ஜோம் நான் பாக்கேன். நான் ஜோம்ன்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வரும்போது எடுத்துட்டு வரலன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் வைக்கேன். சரிம்மா, சரி நான் வைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு சிதி சிதினி ஒயிட் போட இருக்குமா? அவர் அழகா இருக்கிறார். சிதி விளைச்சி அது மேட்சவர் எவ்வளவு அழகா இருக்கிறியா பிள்ளை. சூப்பர் தாங்க. அம்மா எடுத்து கொடுத்தா உனக்கு சூப்பரா எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். அதுவும் ரேசியப்பா செலக்ஷன் சூப்பரா இருக்கமா உனக்கு. சரிம்மா, நம்ம சர்ச்சைக்கு போமா? என்னடி இன்னைக்கு ரொம்ப நீ அழகா இருக்கே. ஆமா, நீங்க எடுத்தது 20,000 ரூபாய் சேலை தான் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. 20,000 ரூபாய் சேலையில கூட அழகா இருக்க மாட்டேன். இந்த சேலையில எவ்வளவு அழகா இருக்கு. 5,000 ரூபாய்ன்னு சொன்னேன் சரியே. நான் வேற ஏமாத்தி வச்சிருக்கேன். ஆமா ஆமா, இது வந்து 5,000 ரூபாய் தான். இப்ப வாங்க சர்ச்சுக்கு போவோம். நீங்க இன்னும் கிளம்பலையோ? சரிம்மா, நீ முன்னாடி அந்த அக்கா கூட போயிட்டு மணிக்கிட்ட கூட நான் பின்னாடி கிளம்பி வரேம்மா. உங்களுக்கு எல்லாம் என்ன சர்ச்சுக்கு போகணும் ஒரு ஆர்வம் இருக்கா? இருந்தா எங்களை மாதிரி இருக்கணும்.
பாருங்க 3 மணிக்கு நாங்க 2:30க்கு கிளம்பிட்டோம். நீங்க மெதுவா கிளம்பி வாங்க, நாங்க போறோம். சரி சரி போயிட்டு வாங்கம்மா. நம்ம கிரேசியக்கா கூட்டு போமா? கிரேசியக்கா கூட்டு வா. கிரேசியக்கா கிரேசியக்கா அக்கா வந்துட்டீங்களா? வாங்க பரப்பிங்க சர்ச்சுக்கு போலாம். என்ன ரேட்டு மணி 3 ஆகி போச்சு. ஆமாக்கா இப்பதான் கிளம்புனேன். அந்த அண்ணன் அந்த அண்ணன் மெதுவா வருவாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆர்வம் இருக்கு, சர்ச்சுக்கு போனோம் ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. அந்த சர்ச்சை வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்? அதான் நம்ம போவோம். தந்தை துணியோ கத்தருக்கு கடுவே தந்தை துணியோ கத்தருக்கு கடுவே சும்மா எல்லாரும் பத்தின்னு சும்மா ஆவியான ஒரு இறங்குறாரப்பா. கிரேசியக்கா 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 வீட்டுல புருஷன் ஒரே சண்டை.